வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். நீரிழிவு நோயாளிகள் உண்ணக்கூடிய ஒரு சிறந்த உணவை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், நீரிழிவு வந்துட்டாலே சோறு சாப்பிட வேணாம் அப்படின்னும், கோதுமை மாவு உணவு சாப்பிட வேணாம் அப்படின்னும், இப்படி எல்லாத்துக்குமே தடை. அப்போ என்னத்தை சாப்பிட்றன்ற ஒரு பிரச்சனை இருக்குது அவைகளுக்கு. அதோட எது சிறந்த உணவு கூகுளில் தேடி பார்த்தோம்னு சொன்னால், எந்த உணவில் மிக குறைஞ்ச அளவு கார்போஹைட்ரேட் இருக்குன்னு நாங்கள் பார்த்துக்கோம். குரக்கன் மாவில் செய்கிற உணவுகளை நாங்கள் பாவிச்சு கொண்டு வரோம்னு சொன்னால், எங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸின் அளவு அதிகரிக்காது. ஆனால் இந்த குரக்கன் மாவை பயன்படுத்தி எப்படி உணவுகளை தயாரிக்கிறன்ற ஒரு சிக்கல் என்னென்னு சொன்னால், இலவாக அதில் உணவுகள் தயாரிக்க முடியாமல் இருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம். இப்போ நான் கோதுமை மாவில் இலவாக ரொட்டி சுடலாம், ஆனால் குரக்கன் மாவில் ரொட்டி சுட்டோம்னா ரொட்டி துண்டு துண்டாக உடைஞ்சி வரும். ரொட்டி மாதிரி வராது, புட்டு மாதிரி வந்துடும். ஆனால் புட்டு செய்யலாம், இலவாக குரக்கன் மாவில் புட்டு செய்து சாப்பிட்லாம். நல்ல ஒரு உணவு. நெடுவும் புட்டு சாப்பிடவும் அழுத்து போயிடும். ஆனால் குரக்கன் மாவில் உள்ள இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், சில பேருக்கு அது மலச்சிக்கலை ஏற்படுத்தும். மலம் இறுக்கமடையும் குரக்கன் மாவுக்கு. ஆகவே இதாலேயே சில பேர் அதை பயன்படுத்துறது இல்லை. மலத்தை இருக்குமென்னு சொல்லிட்டு குரக்கன் மாவை பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் மிகச்சிறந்த ஒரு உணவு சிறுதானிய உணவு. குரக்கன் மாவில் நாங்கள் செய்யக்கூடிய சிறப்பான உணவு என்னென்னு சொன்னால், குரக்கன் பேன் கேக். அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு ஆளுக்கு தேவையான ஒரு குரக்கன் பேன் கேக்கை செய்ய என்ன தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் 2 முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன வாழைப்பழம், கதளி வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். அதோடு நாங்கள் இனிப்புக்கு கொஞ்சம் பனங்குட்டான், இல்லை பனங்கட்டி, கருப்பணி அந்த மாதிரி கொஞ்சம் இது சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் உப்பு. நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல முட்டையை அடித்து ஊற்றணும். இதுக்குள்ள உங்களோட பிளண்டருக்குள்ளே ஊற்றி போட்டு, அதோட ஒரு வாழைப்பழத்தையும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி போடுங்க. பனங்கட்டி கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு முதல்ல அடிங்க நல்லா. அது ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு, அப்புறம் அதுக்குள்ளே 2 மேசக்கரண்டி குரக்கன்மா அதில் குவிச்செடுக்கணும். குவியமாக வரும். அப்புறம் அதை நீங்கள் பிளண்டரில் போட்டு நீங்கள் அடிச்செடுத்து அந்த முட்டை, வாழைப்பழம், அந்த கரைசலுக்குள்ள நீங்கள் குரக்கன் மாவையும் போட்டு நல்லா கலக்கி போட்டு கரண்டியால் ஒரு பேனில் நீங்கள் அதை வட்டமாக ஊற்றி போட்டு மூடி விடணும். மூடி நல்லா வேகின பிறகு திருப்பி மற்ற பக்கம் திருப்பி போட்டு மூடி விடணும். இப்படி மூடி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொங்கி வரும். அதை நீங்கள் எடுத்து மாமைட்டு அல்லது பட்டர் பூசி சாப்பிட்லாம். அதாவது கறிகள் எதுவும் கூட்டுகள் இருந்தால் அதில் தொட்டு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.